வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் ராஷ்டிரிய விஞ்ஞான் புரஸ்கார் விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். பத்ம விபூஷன் பேராசிரியர் ஜெயந்த் நார்லிகருக்கு மரணத்திற்கு பிந்தைய முறையில் விஞ்ஞான் ரத்னா விருது வழங்கப்பட்டது. 8 விஞ்ஞானிகளுக்கு விஞ்ஞான் ஸ்ரீ விருதுகளும் 14 இளம் விஞ்ஞானிகளுக்கு விஞ்ஞான் யுவ விருதுகளும் வழங்கப்பட்டன. இந்தியாவிற்கும் நியூசிலாந்திற்கும் இடையிலான வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் முற்றிலும் பெண்கள் மட்டுமே அடங்கிய பேச்சுவார்த்தை குழுவினரால் இறுதி செய்யப்பட்டு வரலாற்று முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக் கழகத்தின் வர்த்தக பிரிவான நியூ ஸ்பேஸ் நிறுவனம் நாளை ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து LVM-3 ராக்கெட் மூலம் ப்ளூ பேர்ட் பிளாக் 2 தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த இருக்கிறது. புதுச்சேரியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான 3000 ரூபாய் மாதாந்திர உதவித்தொகை 3500 ரூபாயாகவும் 4800 ரூபாய் உதவித்தொகை 5500 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி அறிவித்துள்ளார். மாஹேயில் புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறையும் கலை பண்பாட்டுத்துறையும் இணைந்து மண்டல நிர்வாகத்தின் ஆதரவுடன் ஏற்பாடு செய்துள்ள 6 நாள் மாஹே ரிவரி சோனிக் ஃபீஸ்ட் கலை விழா வரும் 26ஆம் தேதி தொடங்க உள்ளது. மெய்நிகர் முறையில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் அன்றைய தினம் நடைபெறவுள்ள தொடக்க விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு கலை விழாவை தொடக்கி வைக்கிறார். மகளிர் கிரிக்கெட்டில் இந்திய இலங்கை அணிகளுக்கு இடையே இன்று விசாகப்பட்டினத்தில் நடைபெறும் 2வது 20 ஓவர் போட்டியில் டாஸ் ஜெயித்த இந்திய அணியால் முதலில் ஆட பணிக்கப்பட்ட இலங்கை அணி 13.2 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 87 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.